கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய செய்தியை பார்த்து பின்பு திருவிருந்திலே பங்கெடுக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையில் வாசிக்கின்றோம். ஏசாயா 38 1 முதல் 5 வரையில். கர்த்தருடைய மகிமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியை வாசிக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்னுடைய கற்பனைக்கு வருகிறது. இன்றைக்கோ நடந்தது. நீங்களும் அதை வாசிக்கும்போது கற்பனையை தட்டிவிட்டு வாசித்தால் அது உங்களுக்கு ஆவிக்குரிய பிரயோஜனங்களை கொண்டு வரும். சாதாரணமாக வாசிப்பது உண்டு. கவனித்து யோசித்து கற்பித்து இமேஜினேஷன் பண்ணி அந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே நாம் கடந்து சென்று பார்ப்பது, அதுக்கு தான் தியான முறை என்று பெயர். இங்கே அழுகிறது ஒரு சாமானியமான ஆள் அல்ல. இங்கே அந்த தேசத்தின் ராஜா அழுகின்றார். அந்த தேசத்தின் ராஜா அழ காரணம் என்ன? தேவன் தமது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அனுப்பி அவருக்கு, உன் ஆயுசு முடிஞ்சிருச்சுப்பா, நீ சாக போகிறாய், வியாதியில் படுத்திருக்கின்ற அரிப்பிளவை நோய், வேற ஒன்றும் இல்லை, கேன்சர், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு படுத்திருக்கின்ற அரிப்பிளவை நோய் அப்படி வெடித்து வெடித்து சீலாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையிலே அவன் படுத்திருக்கிறான். இந்த வியாதி நீங்கி பிழைக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் இருக்கிற ஆசை இந்த ராஜாவுக்கு வருது. வராமல் இருந்திருக்காது. அவர் தீர்க்கதரிசி வரதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஹீலிங் கிடைக்க போகுது, நமக்கு ஒரு நல் வார்த்தையை கடவுள் சொல்ல போகிறாரு. தீர்க்கதரிசி சொன்னால் அப்படியே நடக்கும் அந்த காலங்களிலே. அதனால் அந்த ஆசையோடு இருக்கும்போது எசேக்கியாவுக்கு வருகிற கடவுளுடைய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று சொல்லிட்டு, ஏசாயா அங்கே நின்னாரா போயிட்டாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீ போய் அவனுக்கு சொல் என்றார். அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ ஏசாயாவுக்கு இப்போ எசேக்கியா அந்த வார்த்தையினால் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்று தெரியாது. வார்த்தையை சொன்னார், கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு அவர் தன் பணியை முடித்துட்டு நடந்துட்டார். அவர் நடந்து போய் கொண்டிருக்கும்போது எசேக்கியா என்ன செய்கிறார் என்று ஏசாயாவுக்கு தெரியாது. எசேக்கியா என்ன செய்தார்? சுவர் பக்கமாய் திரும்பி அவர் மிகவும் அழுதார். தேவனிடத்திலே அவர் அழுதார். அந்த சுவர் பக்கமாய் திரும்பி அழுத காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தால், ஒரு ராஜா, ஒரு ஆண்மகன், ஒரு வீரன் இப்பொழுது அங்கே சுற்றி இருக்கிற மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் அழ விரும்பவில்லை. அவருக்கு மரண பயம் வந்து விடுகிறது. வந்திருக்கிறது புற்றுநோய்.
அது நாளுக்கு நாள் கொடுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசியிலிருந்து நல்வார்த்தை வரும் என்று எதிர்பார்த்த அவருக்கு அதிர்ச்சி. நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும். இதில் இன்னொரு பாடத்தையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போ சாவோம், யார் எப்போ என்ன ஆயுசுன்னு யாருக்கும் தெரியாது. வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணணும், இல்லைன்னா பிள்ளைங்க அடிச்சுக்குவாங்க. அவ்வப்பொழுது அந்தந்த கடமையை நிறைவேற்றிடணும். எல்லாருக்கும் சொத்து ஆசை, சுயநலம், தேவன் மேலே பற்றுதல் வைக்காமல் தங்களுக்கு என்ன செஞ்சாங்க என்ற பார்வை ஆவிக்குரியவர்களுக்கும் இருக்குது. எங்களுக்கெல்லாம் இல்லாமல் போனதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எங்கள் வீட்டில் என்ன கொடுத்தாங்களோ அதை வாங்கிக்கிட்டோம், கொடுக்கலன்னா கூட பரவாயில்லன்னு இருந்ததையும், எங்களுக்குன்னு வைத்திருந்ததையும், சொல்லி வைத்திருந்ததையும், சிறப்பான சுதந்திரத்தையும் அண்ணங்கையிலேயே தியாகமாய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களும் பின்னாடி எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சாங்க, அவங்களும் அநியாயம் செய்யலை. ஆனால் ஒன்று, பேராசை இருந்திருந்தா அந்த பெரிய வீட்டை, அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் இதை சொல்லுவதனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமது வீடு, நமது பிள்ளைகள், நமது எதிர்காலங்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதுமே ஆயத்தமாக செய்து வைத்து விட வேண்டும். கடைசியில் பார்த்துக்கலான்னா பின்பு செய்ய முடியாமல் போய்விடும். ஆண்டவரே இந்த உபதேசத்தை கொடுக்கிறார். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணா என்ன அர்த்தம்? வீட்டு காரியத்தை, மளிகை ஜாமான்லாம் எங்கெங்கே எடுத்து வைக்கணும், தொடப்பத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பார். வீட்டு காரியம்னா ஃப்யூச்சர். தனது பிள்ளைகளுக்கு அவர் சொத்துக்களிலே நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது, இன்னாருக்கு இன்னது இன்னாருக்கு, அது அதிகாரம் தகப்பனுக்கு சொத்து உள்ளவங்களுக்கு தான் இருக்குது. அதை வேதத்திலையும் பார்க்குறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனோ தானோன்னு நம்ம வாழக்கூடாது. மரணம் என்ற வார்த்தை வந்தபடினால் எசேக்கியாவுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசனை எடுத்துக்காதீங்க. நம்ம ஜீவனோடு இருக்கும்போது நாம் எல்லாத்தையும் திட்டமிட்டு செயல்படணும். வந்ததெல்லாம் தேவ சித்தம் என்று ஞானம் இல்லாமல் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நடந்து முடிஞ்ச போதும் என்று எல்லாவற்றையும் கையில் பிடிச்சி யார்ட்டையும் கொடுத்துடக்கூடாது. எல்லாவற்றையும் நிதானித்து தைரியமாக, தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த மனுஷன், எந்த மனுஷி, எந்த அரசாங்கம், எந்த காவல்துறை நம்மை மிரட்டினாலும், எந்த அரசியல்வாதி மிரட்டினாலும், நீங்களும் நானும் நேர்மையாக ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் நாம் ஆண்டவருடைய பலத்தினால் நின்று நீதியை, நியாயத்தை, ஞானத்தை நம்ம செய்யலாம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த பாடம் ஒன்று இருக்க பிக்சருக்கு வருவோம், நிகழ்ச்சிக்கு வருவோம். இதை சொல்லாமல் போனால் உங்களுக்கு என்னைக்கு சொல்கிறது அப்படின்னு ஆகிடும். இது வேறு பதிவு செய்யப்படுது. பார்க்குறவங்கெல்லாம் தங்களுடைய வீடுகளுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தட்டும். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நியாயமாக, நீதியாக, சமமாக செய்து வைக்கட்டும். சரி, இப்போது அந்த பிக்சருக்குள்ளே உள்ள போனோம்னா, ஏசாயா சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு. எசேக்கியா யாரும் தன்னுடைய அழுகையை பார்க்கக்கூடாது என்று சுவர் பக்கமாய் திரும்பி அழுதார். அழுதது மாத்திரமல்ல, மிகவும் அழுதார். அப்போ அந்த அழுகை யாருக்கு தெரிய வேண்டும் என்று அவர் சுவர் பக்கமாய் திரும்பினார்? தேவனுக்கு மாத்திரம் தெரியட்டும் என்று சொல்லி அவர் அழுதார். இன்றைக்கு நாம் சபை நடுவே அழுக விரும்புகிறோம். மற்றவங்களுக்கு முன்பதாக நம்ம அழுகிறோம், மாய்மாலமாக அழுகிறோம். இயற்கையிலேயே சில பேருக்கு அழுகிற குணம் இருக்கும், சில பேருக்கு இயற்கையிலேயே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற குணம் இருக்கும். சில பேருக்கு பல்லு கொஞ்சம் வெளியே எடுப்பாக இருந்துச்சுன்னா அவங்க கோபமாக இருக்கிறாங்களா சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த பல்லு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறனால சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைப்பீங்க. அவங்க உங்கள் உள்ளத்தில் கோபமாக இருப்பாங்க. ஆக முகத்தை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய அந்த சிந்தை, எண்ணங்கள் ஆண்டவருக்கு மாத்திரமே தெரிய வேண்டும். மனுஷருடைய முகத்துக்காக, மனுஷருக்காக செய்வதுதான் மாய்மால தர்மம்,
மாய்மால ஜெபம், மாய்மால உபவாசம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். என்னென்ன மாய்மாலமான ஜெபம் இருக்கான், காரியம் இருக்கான்? பரிசேயர்கள் அதை செய்கிறாங்களாம். என்ன செய்கிறாங்களாம்? மனிதர்கள் காண வேண்டும் என்று ஜெபம், மனிதர் காண வேண்டும் என்று தர்மம், மனிதர் காண வேண்டும் என்று உபவாசம். நீங்களோ அப்படி செய்யாதிருங்கள். ஜெபத்தை குறித்து என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் தருவார். இப்போ இந்த இடத்துல அவர் தனது மந்திரிகளோ, தனது அமைச்சரவையோ, தனது போர் வீரர்களோ, தனது குடும்பமோ தன் கண்ணீரை காண வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் தன் கண்ணீரை தேவன் காண வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வடித்தார். அது அவருக்கு லாபமாய் போய்விட்டது. அவர் கர்த்தரிடத்தில் அந்த கண்ணீரை வடிக்காமல் இருந்தால் 15 ஆண்டுகளுக்கு முன்னையே அவர் செத்து போயிருப்பார். அதை சொன்னது கர்த்தர். வந்திருக்கிறது கொடிய வியாதி, சாவின் விளிம்பில் இருக்க அந்த மனுஷனுக்கு ஆறுதலின் வார்த்தை வரும் தெய்வத்தின் சன்னிதானத்தில் இருந்து என்று தீர்க்கதரிசியை, பாஸ்டரை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய வாயிலிருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று அவர் போய்விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்கிறார். நடுநடுங்கி போன எசேக்கியா சோர்பக்கமாய் திரும்பி சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி, நினைந்தருளுமப்பா, எனக்கு ஜீவன் வேணும், எனக்கு இதில் சுகம் வேணும், எனக்கு இதில் ஒரு விடுதலை வேணும் என்று ஆண்டவர் இடத்துல அழுதார். அதுதான் சொல்ல வருகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நமது தேவனும் நமது கண்ணீரும், நமது தேவனும் நமது கண்ணீரும். நமக்கும் தேவனுக்கும் இடையில இந்த கண்ணீர் ஒன்று இருக்கு பாருங்க. தேவனுக்கு மாத்திரம் தெரியத்தக்கதாக அழுகிற கண்ணீர், மனம் திரும்புகிற கண்ணீர் பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த தலைப்பு போட்டிருக்கிறேன். தேவனும் கண்ணீரும் அல்ல, நமது தேவனும் நமது கண்ணீரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கண்ணீர் நமது தேவனுக்கு தெரிய நாம விடணும். மனுஷனுக்கு முன்னாடி நீங்க திரும்ப திரும்ப கண்ணீர் வடிச்சிங்கன்னா, ஏய் போயா வெளியே அப்படின்றோம். எங்களுக்கே நீங்க ஒரே நபர் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணீங்கன்னா மனதிற்குள் என்னடா 5 முறை அடிச்சாங்க, நம்ம எடுக்கலை, புரிஞ்சுக்க கூடாது நம்ம ஜபத்தில் இருக்கிறோம், மேடையில் இருக்கிறோன்னு என்ற ஒரு சலிப்பு நீதிமானுக்கே வருதுன்னா உங்களுக்கு எப்படி வரும்? சாமானிய மனிதர்களுக்கு எப்படி வரும்? அதையும் விட்டுருங்க, உலகத்தாருக்கு எப்படி வரும்? துன்மார்க்கனுக்கு எப்படி வரும்? உன் கண்ணீர் அரசியல்வாதிக்கு முன்னாடி வேண்டாம், உன் கண்ணீர் உலகத்து மனுஷனுக்கு முன்ன வேண்டாம், உன் கண்ணீர் உன் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கு முன்னாடி கூட வேண்டாம். உன் கண்ணீர் தேவனுக்கு முன்பதாக சிந்தப்படட்டும், அதை ஒருவரும் அறிய வேண்டாம். ஆனால் கண்ணீருக்கு தன்னிலே தானே வல்லமை இருக்கிறது. அந்த கண்ணீர் எப்பொழுதுமே யாரையும் அசைக்கும், ஆனால் தேவனை அசைக்காமல் அது போகவே போகாது. நம்முடைய எல்லாரை காட்டிலும், நமக்கு சம்பந்தப்பட்ட யாரை காட்டிலும், நமக்கு நெருக்கமான யாரை காட்டிலும் தேவன் மகா பெரிய அன்புள்ளவராயிருக்கிறார். கண் கலங்கினால் அந்த கண் கலக்கத்தை அவரால் சகிக்க முடியாது. 20, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு டீச்சர், அவங்களிடத்துல இருந்த பிரச்சனை பயங்கர பிரச்சனை, உள்ளம் உடைந்த தனிமையான வாழ்க்கை. கணவன் விட்டு ஓடி போய் விட்டார். சிதறிப்போன அவங்களுடைய அந்த கணம், மகிமை, அந்த பாப்புலாரிட்டி, இந்த ஃபேமிலி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் அவமானப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே நடுங்கி நடுங்கி வேறு வழி இல்லாமல் தலை கவிழ்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியை நானும் அவர்களும் ஒரு நாள் சந்தித்து பேசுகிறோம். ஜெபித்தேன். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி போல அன்றைக்கு சொன்னேன். சொல்ல வைத்தார் கர்த்தர், சகோதரியே, உன் ஜெபம் அல்ல, நீ கண் கலங்கிட்டா கூட கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார்.
தேவ சமூகத்தில் போய் கண் கலங்கி ஜெபி. சில காலங்கள் கழித்து வந்து சொன்னார்கள், அந்த ரகசியத்தை உன் வழியாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், அதை நான் பிடித்து கொண்டேன். கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்தேன், அழுதேன், யாரிடத்திலும் அழவில்லை, கர்த்தரிடத்தில் அழுதேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றி போற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். கண் கலங்கிட்டீங்கன்னா முடியலன்னு அர்த்தம், நான் அல்லன்னு அர்த்தம். நம்முடைய பெருமைக்கு அங்கே இடமில்லை. ராஜாவாக வீற்றிருக்கிற அவனுக்கு ஜீவன் போகிறது என்று சொல்லும் போது ஜீவனை கொடுக்க வல்ல ஒருவர் தான் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவரிடத்தில் பேசுவோம் என்று அந்த மனுஷன் கர்த்தர் பக்கம் திரும்பி, சுவர் பக்கம் என்று நான் பிரசங்கிக்க விரும்பவில்லை, அவன் கர்த்தர் பக்கம் திரும்பினான். ஆமென், ஹல்லேலூயா. நீ யார் பக்கம் திரும்பி அழுகிறாய்? நீ யார் பக்கம் திரும்பி உன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறாய்? சோர்ந்து போய் சொல்லி சொல்லி ஒன்று நடக்கலன்னு நீ நிறுத்திட்ட. ஆனா வாக்குவாதம் செய்யாத, அழு. தேவ சமூகத்தில் போய் அந்த கண்ணீருக்கு வல்லமை உண்டு. அந்த கண்ணீருக்கு தண்ணீரத்தானே சக்தி உண்டு. அந்த கண்ணீர் கர்த்தருடைய கண்களை அசைக்கும். அந்த கண்ணீர் கர்த்தருடைய இரக்கத்தை உனக்கு கொண்டு வரும். யாருக்கும் தெரிய வேண்டாம். இவ்வளவு ஜெபிக்கிறேன்னு கூட சொல்ல வேண்டாம். இவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறேன்னு யாருக்கும் சொல்ல வேண்டாம். தினந்தோறும் போய் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவ சமூகத்தில், முடியலப்பா, ஏல்ல ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட சக்தி உடையவன் அல்லப்பா, எனக்கு இறங்கும், நீங்க எனக்காக செயல்படுங்க என்று சொல்லி அப்பாட்ட பேசி அழு. அப்பொழுது ஒரு மாற்றம் வரும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள். ஏசாயா அங்கே நின்று கொண்டிருக்கவில்லை. சொல்லி முடித்தார். சொல்லி முடித்த உடனே அவர் அழுதார். அழுத உடனே ஏசாயா, அவன் மேல எனக்கு பாசம் வந்துருச்சுப்பா, நான் அவனுக்கு இப்படி செய்கிறேன்னு சொல்லணும் இல்லை. ஏசாயா போயிட்டார். எவ்வளவு தூரம் போனார் தெரியாது. இவருடைய அழுகை, இவருடைய கண்ணீர் கர்த்தருடைய காதுகளிலே, கர்த்தருடைய கண்களிலே விழுந்த போது மறுபடியும் ஏசாயாவை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவனிடத்தில் சொல்லு. என்ன சொல்ல சொன்னார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அதனால அசையலை. நான் வெறும் பிரேயர் ஆண்டவர் அசைச்சிடாது. நான் சொல்றத கவனமா கவனிக்கிறீங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். There are so many prayers coming unto me from the earth. Crores of millions of people, millions of living beings are crying unto me, sending their prayers up. prayers நிறைய வருது. எல்லா ஜெபத்துக்கும் நான் பதில் கொடுக்கிறதுக்கு என் மனது இறங்கணும்னா, யாருடைய ஜெபத்தில் கண்ணீர் கலந்துருக்கோ என்னால் தாங்க முடியாது. நான் அன்புள்ள தெய்வம், நான் இரக்கமுள்ள தேவன். அதனால என்ன பண்றாருன்னா, அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் என்று நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களே, அதை போல அநேகருடைய ஜெபத்துக்கு மத்தியில உங்க ஜெபம் கண்ணீர் ஜெபமா இருந்தா கேட்கப்படும், முதலிடம் கொடுக்கப்படும், பிரையாரிட்டி கொடுக்கப்படும். காலம் கடந்து போகாது, உடனே நடக்கும். போய்கொண்டிருக்கிற ஏசியாவை நிறுத்துகிறார் ஆண்டவர். தேவனை நிறுத்தினது, தேவனுடைய கோபத்தை நிறுத்தினது, தேவனுடைய தண்டனையை நிறுத்தினது எசேக்கியாவின் ஜெபம், கண்ணீர் ஜெபம். அதன் நிமித்தமாக ஏசாயாவின் பயணத்தை கர்த்தர் நிறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயாவை டர்ன் பண்ணி போய் மறுபடியும் சொல்லுப்பாங்கிறாரு. நான் அந்த தீர்க்கதரிசியா இருந்தா, போங்கப்பா, இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், மறுபடியும் போய் இப்படி சொல்றீங்களா, இது நீங்க தானோ என்று என்னால் கூட கேள்வி கேட்டிருக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள், கண்ணீர் கலந்த ஜெபம் நமது தேவனிடத்தில் எளிதாய் செல்லுகிறது, சீக்கிரத்தில் செல்லுகிறது. அவர் உடனடியாக அந்த எமர்ஜென்சியை நினைச்சு, அந்த உன்னுடைய அங்கலாய்ப்பை நினைச்சு, நீ தொய்ந்து போகக்கூடாது, இதற்கு மேல அழ உனக்கு தெம்பில்லை என்பதை பார்த்து இறங்கி விடுவார். அவர் பார்த்து கட்டளை கொடுத்துட்டார்னா எவன் தடுக்க முடியும்? ஆமென். இப்போ அதுலேயும் கூட அந்த சொன்னதினால, திரும்ப வந்து சொன்னதினால அற்புதம் நடந்துடலை. அந்த மனுஷன் வழியாகவே
ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது ஏசாயா வழியா. அரிப்பிளவின் மேல அத்திப்பழ அடையை கொண்டு வந்து போடு, அப்பொழுது பிழைப்பீர் என்று சொல்லிட்டு போயிட்டான். மெடிக்கேஷன், மெடிக்கல் சயின்ஸ் தேவன் உண்டாக்கி இருக்கிறது. அநேகருக்கு இது புரியாது. பெந்தேகோஸ்தே மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். மருந்து எடுப்பது பாவம் அல்ல, அல்ல. மருந்து தேவன் ஏற்படுத்தி இருக்கிறது, மருத்துவம் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறது. அற்புதத்தை அப்பவே செஞ்சிருக்கலாமே. எவ்வளவு அற்புதங்களை வேதத்தில் வாசிக்கிறீங்க தீர்க்கதரிசி வழியா. எசேக்கியாவே, நீ சாவாய் செத்துப்போவாய் என்று சொன்ன அதே வார்த்தை நீ பிழைப்பாய் என்று சொன்ன உடனே படபடபடன்னு அந்த கேன்சர் சுகமாய் இருக்கணும்ல? இல்லை. அத்திப்பழ அடையை கொண்டு வந்து போடு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்திப்பழ அடைய தீர்க்கதரிசி அல்லது தேவன் கொடுத்த ஆலோசனைப்படி போடாம இருந்திருந்தா அற்புதம் நடந்திருக்காது. தீர்க்கதரிசியின் ஆலோசனை இல்லாம போட்டிருந்தாங்கன்னா அற்புதம் நடந்திருக்காது. இப்போ தீர்க்கதரிசியின் ஆலோசனையின்படி அந்த அற்புதம், அந்த மருத்துவம் செய்யப்படுறதுனால மருத்துவத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? மருத்துவத்தையே முழுவதும் நம்பிடாம மருத்துவத்திற்கும் ஜெபம் அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவத்துக்கும் தேவ கிருபை அவசியம், மருத்துவத்துக்கும் தேவ அனுமதி அவசியம். மருத்துவ ஞானத்தின் மத்தியிலே தேவ ஞானம் செயல்பட வேண்டும். இப்போ எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிடுச்சு? பரவாயில்லையே, தெளிவா இருக்கிறீங்களே. சரி, இப்பொழுது அவனுக்கு அந்த அத்திப்பழ அடை போடப்பட்டது, சுகமானான். 15 ஆண்டுகள் அவருக்கு ஆயுள் நீட்டி கொடுக்கப்பட்டதற்கு காரணம் அவருடைய தேவன் அவருடைய கண்ணீரை கண்டார். நமது தேவன் நமது கண்ணீரை கண்டு நமக்கு இறங்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரை காணும் தேவன் நமது தேவன், நமது கண்ணீர், அதிலே ஒரு உறவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நமது கண்ணீரை அளக்கும் நமது தேவன். நமது கண்ணீரை அளக்கும். He is measuring your tears. கண்ணீர் ஒரு நாள் விட்டுட்டேன் அதனால அற்புதம் நடந்துடும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்பு. கண்ணீர் மேல் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணீர் தொடர வேண்டும். ஒரு நாள் ஜெபித்தேன் அது நடக்கல என்று சொல்லி சோர்ந்து போகிற மக்கள் அதிகம். வேதாகமத்தின்படி சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஓமையை சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரம். புரிந்து கொள்ளுங்கள். கண்ணீர் தொடர்ந்து தேவ சமூகத்தில் விட்டு கொண்டிருந்தா அந்த கண்ணீரை தேவன் அளக்கிறவராயிருக்கிறார். வேத வார்த்தையை வாசிப்போம். சங்கீதம் 56:8. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். யூ ஹவ் கவுண்டட் மை ரோமிங், வெயிட்டிங், வெயின் டிராவல். எனது அலைச்சல்களை அனாவசியமாக இங்கு அங்கு ஓடி கலைச்சு போய் என்னென்னமோ செஞ்சு பார்த்து ஒன்னும் நடக்காம இருக்கிறதெல்லாம் நீங்க எண்ணி இருக்கிறீங்க. 1 2 3ன்னு நீங்க எண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என் கண்ணீரை உம்முடைய, இப்ப பாருங்களேன், அவைகள் கணக்கிடுகிறார். கணக்கிடுறது எப்படிங்க? கணக்கிடுறது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கு எப்படி போடுவீங்க? 1 2 3 அப்படித்தானே கணக்கு போடுவீங்க. ராக்கெட்டை எழும்பணும், குறிப்பிட்ட நேரத்தில் அது என்ன செய்யணும்? லான்ச் பண்ணணும். என்ன சொல்லுவாங்க? 10 9 8 1 0 அல்லது ஸ்டார்ட் என்ற போது மேலே போகிறது போல நீங்களும் காத்திருக்கணும். கண்ணீர் அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது. நமது தேவனும் நமது கண்ணீரும், நமது தேவன் நமது கண்ணீரை அளவிடுகிறார். அவர் நீ வெயிட் பண்றன்னு நினைக்காத. கர்த்தர் உனக்காக வெயிட் பண்றாரு. நீ இன்னும் ஜெபிக்கணும்னு காத்திருக்கிறாரு, இன்னும் அழணும் காத்திருக்கிறாரு, இன்னும் தன்னையே நீ சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். போதாது, பத்தாது,
இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் சீரடையட்டும், இன்னும் கொஞ்சம் சரியாகட்டும் என்று ஆண்டவர் தமது வேலை வருகிற வரையிலே, நீ பர்ஃபெக்ட் ஆகிற வரையில உன்னுடைய கண்ணீரை அளந்து கொண்டே, கண்ணீரை புறக்கணிக்க மாட்டார், கண்ணீரை தள்ளிட மாட்டார், கண்ணீரை கனவீனம் பண்ண மாட்டார், கண்ணீரை அலட்சியம் பண்ண மாட்டார். அவைகளை அளந்து கொண்டே வருவார். டிராப் டிராப் டிராப்பாக ஒரு பாட்டில்ல தண்ணீர் விடும்போது நிரம்பிடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நிரம்பி நிரம்பி மேலே அது அடுத்த துளி விடும்போது அது தாங்காமல் வழிய ஆரம்பிக்கும். அதே போல அவர் உன் கண்ணீரை அளவிடுகிறார். உன் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீர் எவ்வளவு விடப்பட்டிருக்கிறது என்று பரலோகத்திலே ஒரு துருத்தின்னா ஒரு டம்ளர் அல்லது ஒரு கண்டெய்னர், அந்த பாத்திரத்தில் ஒரு அவுன்ஸ் பாட்டில் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அந்த அவுன்ஸ் கிளாஸில் இதை இவ்வளோ சாப்பிடுங்க, ஜுரத்துக்கு இந்த சிரப்பை நீங்கள் என்ன செய்றீங்க 5 மில்லி 10 மில்லி சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு அவுன்ஸ் கிளாஸ் கொடுப்பாங்க. அதே போல கர்த்தர் தமது துருத்தியை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். தமது பரிசுத்தவான்களுடைய கண்ணீரை அதிலே அளவிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு நிச்சயம் தெரியும், ஒரு நாள் அது நிரம்பி வழியும். நாம தான் இடையில விட்டுட்டு ஓடிடுறோம். நிரம்பி வழிந்தா அற்புதம் நடக்கும், தேவனுடைய செயல்கள் ஆரம்பிக்கும். இனிமேல என்னுடைய பிள்ளையினுடைய அழுகையை என்னால சகிக்க முடியாது என்று ஆண்டவர் தமது தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். சத்துருக்களுடைய தலையின் உச்சந்தலையிலே கர்த்தருடைய அடி வீடும். உனக்காக தேவன் செய்கிற யுத்தங்கள் ஆச்சரியமாய் இருக்கும். உனக்காக அவர் பண்ணுகிறதன் அற்புதம் ஆச்சரியமாய் இருக்கும். அநியாயம் செய்தவன் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறான், இன்னும் உன்னை மிரட்டுகிறானா? காரணம், நீ மிரட்டப்படுவதற்கு காரணம் ரகசியத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. உன் கண்ணீரை அளக்கும் தேவனிடத்திலே தொடர்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் ஒரு நாளை வைத்து, இவன் எவ்வளவு உத்தமன், எவ்வளவு உத்தமி இந்த பிள்ளை, எனக்காக காத்திருந்து தொடர்ந்து ஜெபித்தாளே என்று சொல்லி நீ எழுந்து போகவில்லையே, இடையில் நிறுத்திவிடவில்லையே என்று உன் உத்தமத்தை பார்த்து ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன் வழக்கை அவர் தீர்ப்பார். இரண்டாவது காரியம், நமது கண்ணீரை அளக்கும் நமது தேவன். மூன்றாவது, நாம் கண்ணீர் விட்டு அழும் நமது சத்தத்தை கேட்கும் நமது தேவன். நாம் அழும் நமது சத்தத்தை கேட்கும் நமது தேவன். ஆதியாகமம் 21:16, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அம்பு பாயும் தூரத்தின் அளவு என்ன? ஒரு கல்லெறி தூரம் என்றதான ஒரு தூரத்தை பைபிள் சொல்லுது. இன்னொன்று அம்பெறி தூரம் என்று பைபிள் சொல்லுது. இப்போ கவனிங்க, கல்லெறியும் தூரம் என்பது ஒரு மனிதன் 100-150 அடிக்கு மேலே கல்லை தூக்கி எறிய முடியாது. எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் 150 அடி, என்ன போல ஆளெல்லாம் 100 அடி கல்லை தூக்கி போடலாம். அம்பு என்பது அது கிட்டத்தட்ட ஒரு ஃபர்லாங் வரையிலும் போகும். ஒரு ஃபர்லாங் என்பது ஒரு கிலோமீட்டரில் 8/1 ஒரு ஃபர்லாங் வரலும் அம்பு போகும். பலவான் கையில் உள்ள அம்பாக இருந்துச்சுன்னா அவன் அம்பை இழுத்து விட்டான்னா சைன்னு போகும். சொல்லப்போனால் இங்கிருந்து அங்கே டேர்னிங் இருக்கிறது அல்லவா, அந்த பார்க் இருக்கிற இடம் வரலையும் தூக்கி எறியலாம். இப்போ இவன் எங்கே போயிட்டா? கல்லெறி தூரம் அல்ல. இதெல்லாம் படிச்சுக்கிறீங்களா பாடத்தை, பைபிள் பாடத்தை? கல்லெறி தூரம், அம்பெறி தூரம். அம்பை விட்ட அந்த தூரம்னா அந்த முனையில் இருக்கான். இந்த குழந்தை எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. தாய் பார்க்க முடியுமா? தாய் பார்க்க முடியுமா? ஏன் பார்க்காம தூரத்துக்கு பிள்ளைய போட்டு போனா? அந்த குழந்தை சாகிறத தாய் எப்படி சகிக்க முடியும்? சாவு நிச்சயம். எசேக்கியாவுக்கு சாவு நிச்சயம், இஸ்மவேலுக்கு சாவு நிச்சயம். சொந்த தாயே அதை பார்க்க வேண்டாம் என்று போட்டுட்டு அதுவே துடிச்சு சாகட்டும் என்று 50 தூரம் போயிட்டா. அவள் கண்ணால் ஏறிட்டு பார்த்தாலும் குழந்தை சாகிறத பார்க்க முடியாது.
இந்த நேரத்தில் ஆண்டவர் யாரிடத்தில் பேசுகிறார்? ஆகாரிடத்தில் பேசுகிறார். எசேக்கியாவுக்கு கர்த்தர் யாரிடத்தில் பேசினார்? இதெல்லாம் கவனிக்கணும். ஏசாயாவினிடத்தில் பேசினார். இந்த குழந்தைக்கு யாரிடத்தில் பேசினார்? ஆகாரிடத்தில் பேசினார். ஏன்? ஆகார் தான் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தது. அந்த குழந்தை தானாய் எழுந்து போக முடியாது, அவருடைய ஹெல்ப் வேணும். ஏன் ஏசியாவுக்கு ஆண்டவர் சொன்னார்? ஏசாயா தான் நீ செத்து போவேன்னு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அவரே போய் திரும்ப சொன்னாதான் அவன் நம்புவான். அவர் போயிட்டாருன்னா இன்னொருத்தன் சொன்னான்னா இல்லை இல்லை அந்த ஏசியாவை வர சொல்லும்பான். அதனால தான் ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் செயல்படுறார் பாருங்க. இன்னும் சொல்ல போனா எசேக்கியாவும் இஸ்மவேலும் ஆண்டவருக்கு ஒன்று. இவன் ராஜாவா இருக்கலாம், அவன் ஒரு பாப்பரா இருக்கலாம், ஒரு சாமானிய மனுஷனா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் அழுகிற 2 பேரையும் குழந்தையாக தான் பார்க்குது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ எவ்வளவு பெரிய ஞானியாக, விவேகியாக, அறிவாளியாக, புத்திசாலியாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போய் நீ அழுதினா உன்னை அவர் குழந்தையாய் பார்க்கிறார். ஆமென். எசேக்கியாவின் இடத்துல அவர் ஏன் பேச முடியல? எசேக்கியாவை ஒரு குழந்தையாய் பார்த்தார். ஆகார் இடத்துல ஏன் ஆண்டவர் பேசினாரு? இஸ்மவேல் இடத்துல பேசினா அந்த குழந்தைக்கு புரியாது. இப்போ இந்த குழந்தை என்ன செய்யுது? அழுது. அதை தான் பைபிள் சொல்லுது. ஆகாரே, நீ குழந்தையை தூக்கி கொண்டு போ. குழந்தை இருக்கும் இடத்திலே குழந்தையின் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். அழுகையின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர், அழுகையை காண்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, அழுகையின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அளக்கும் தேவன் மாத்திரமல்ல, கேட்கும் தேவன். சும்மா அளந்துட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அலட்டும் அப்படின்னு விட்டுட்டே போக மாட்டார். நெக்ஸ்ட் ஸ்டெப், he will hear your tears. அவர் உன்னுடைய கண்ணீரை கேட்பார், உன் கதறுதலை கேட்பார், உன் அழுகையை கேட்பார், உன்னுடைய வேதனையை கேட்பார், உன் புலம்பலை புறக்கணிக்க மாட்டார், கேட்பார். அந்த சத்தத்தை அம்மாவே கேட்கக்கூடாத இடத்துக்கு போயிட்டாங்க. அழுகிற குழந்தையின் சத்தத்தை கேட்கிற தொலைவில் இப்ப அம்மா இல்லை. இங்க அழுதா அங்க புரியுமா? ஆனா எங்க அழுதாலும் தேவனுக்கு புரியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். நீ எந்த இடத்துல எந்த மூலையில சத்தமிட்டு அழவில்லை என்றாலும், கண் கலங்கினாலும் கர்த்தருக்கு தெரியும். இந்த தேவனை குறித்து நமது தேவன் நமது அழுகையின் சத்தத்தை கேட்கும் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. 17ஆம் வசனத்துல அது புரியும். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 6:8 சொல்லுகிறது, அக்கிரமக்காரர்களே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அக்கிரமக்காரர்கள் சூழ்ந்திருக்காங்க. அக்கிரமக்காரர்கள் மத்தியில் தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் அழுகிறாரு. அழுத உடனே அது அவர் கேட்ட அனுபவம், அந்த ப்ரூஃப் அல்லது அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே ஏய் போங்கடான்னு எதுக்க ஆரம்பிச்சிட்டார். அக்கிரமக்காரன் சூழ்ந்திருக்கிறான், எதுக்குறான், பயமுறுத்துறான், பட்டயத்தை எடுக்கிறான், என்ன செய்யறான் பார்வண்ணுங்கிறான். அது வரலும் தாவீது பயந்தார். ஆனால் தன் அழுகையை கர்த்தரை நோக்கி செலுத்தினார். அவர் தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தார். அவருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. உன் சத்தத்தை கேட்டேன், உன் அழுகையை நான் கேட்டேன், இப்போ பார் உன் சத்துருக்களை நான் சிதறடிக்கிறேன் என்றதான ஒரு தொனியோ ஒரு பதிலோ ஒரு ஆன்சரோ கிடைச்ச உடனே தாவீது நேரா வந்து தன் எதிரிகள் மத்தியில் பேசுறார். பார்த்தீங்களா? அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவன் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நீங்க சொல்லுங்க, என் தேவன் என் அழுகையை சத்தத்தை கேட்கும் தேவன். அதுக்கு தான் சொல்றேன், நமது தேவன் நமது அழுகையின் சத்தத்தை கேட்கும் தேவன். ஹல்லேலூயா. 4, நாம் அழும்போது அழாதே என ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதீங்க. நமது கண்கள் அழும்போது
நமக்கு ஆறுதல் சொல்லும் நமது தேவன். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் அழுகுறன்னு அதட்டுவாங்க. ஏன் அழுகிறன்னு சும்மா சும்மா நீலி கண்ணீரை விடிச்சிட்டு அழுது அழுது இந்த வீட்டை அழுகைய, இந்த வீட்டில் அசுத்தத்தை, இந்த வீட்டில் தோல்வியை, இந்த வீட்டில் துக்கத்தை, இந்த வீட்டில் சாபத்தை கொண்டு வரைய உன் முக்காடை எடு, உன் ஜபத்தை நிறுத்து, உன் அழுகையை நிறுத்துன்னு நம்ம அழுகையை அருவருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஜபத்தின் அழுகையை கூட அலட்சியம் பண்ணுறவங்க, அதை கேவலமாக பேசுகிறவங்க இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றுங்க, அந்த அழுகையை அலட்சியம் பண்ணாத தேவன், அந்த அழுகையை விசாரிக்கிற தேவன், ஏன் அழுகிறாய் என்று கேட்டு ஆறுதல் சொல்லுகிற தேவன் நமது தேவன். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அதுதான் நான் காலையில் விவரித்தேன். பரலோகம் போய்க்கொண்டிருந்த ஆண்டவர் அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து விட்டார். தன் பயணத்தை நிறுத்தி விட்டார். நிறுத்தி வந்து என்ன செய்கிறாரு? ஏன் அழுகிறாய்னு கேட்குறாரு. இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அனைவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன சம்பவித்தது? நான் உனக்கு ஆறுதல் சொல்லுகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை ஆற்றுகிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஆண்டவரை இந்த வேதாகமத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள். இதெல்லாம் வாழ்க்கையின் பாடங்கள், நடந்த உண்மை சரித்திரங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஐந்தாவது, இறுதியாக, நமது கண்ணீரை துடைக்கும் நமது தேவன். நல்லா கவனிங்க. காணும் தேவன், அளக்கும் தேவன், கேட்கும் தேவன், ஆற்றும் தேவன், அடுத்தது துடைக்கும் தேவன். நமது கண்ணீரை, நீங்க கண்ணீர் வடிச்சா எந்த ஒரு விரலாவது அந்த கண்ணீரை துடைச்சதுன்னு அர்த்தம் என்ன? அது ஆணோ பெண்ணோ உங்களை நேசிக்கிறாங்க. ஆமென். உன் கண்ணீரை பார்த்துட்டு ஏம்மா அழுகுற, ஏன்பா அழுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா, they are moved with love. அவங்க உள்ளத்துக்குள்ளே உன்னை குறித்து ஒரு அன்பு, ஐயோ பிள்ளை அழுகுறாங்களே, இந்த பொண்ணு அழுவுதே, இந்த பையன் அழுகுறானே, என்னப்பா உனக்கு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே என்ன வந்துருச்சுங்க? பாசமும் அன்பு வந்துருச்சு. இந்த மனுஷனுடைய பாசம் என்ன செய்யும்? நீங்கள் ஒரு 10,000க்கு அழுதுகிட்டு இருக்கிறீங்க, ஏன்பா அழுகுறேன்னு ஒருத்தன் கண்ணீரை துடைக்கிறான், 10,000 எடுத்து கொடுத்துருவானா? ஓஹோ இதுதான் காரணமானு 10 கிலோமீட்டர் தூரம் ஓடி போயிடுவான். ஆனால் என் ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, ஆறுதல் சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அருகில் வந்து உன் கண்ணீரை துடைத்து விடுகிற கர்த்தர். துடைத்து விடுகிறது என்றால் என்ன? அற்புதத்தை செய்கிற கர்த்தர், விடுதலையை கொடுக்கிறதவர், உனக்கு என்ன வேணும்னு கொடுக்க வல்லவர் அவர். டெல்லி மாநகரத்திலே காலை முதல் மாலை வரையில் ஒரு அட்ரஸை தேடி அலைந்து, டாக்ஸியில் பணத்தை செலவு பண்ணி போனேன், ஆட்டோவில் பணத்தை செலவு பண்ணி போனேன், ரிக்ஷாவில் பணத்தை செலவிட்டு போனேன், பஸ்ஸில் பணத்தை செலவு பண்ணிட்டு போயிட்டேன். இவ்வளவும் செலவாயிட்டதுனால கால்நடையாக இப்போ போயிட்டுருக்கிறேன். திரும்ப வரணுமே, பிச்சை எடுக்க முடியாதே, எல்லாம் இழந்து விட்டேன். சென்னையிலே என் சூட்கேஸ் காணாமல் போய்விட்டது. கையில் பணம் மாத்திரம் பாக்கெட்டில் இருந்தது, கேமராவும் அதுவும். எத்தனையோ முறை இந்த சாட்சிகளை சபையில் சொல்லியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். இந்த நிர்பந்தமான நிலைமையில் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆலயத்தை பார்த்தேன். ஆலயம் எவ்வளவு பெரியது! யார் கட்டி வைத்திருந்தாலும், அது என்ன டினாமினேஷன் ஆலயமாக இருந்தாலும், நீங்கள் உண்மையாக ஆலயத்துக்குள்ளே போய் கர்த்தரை தேடினா அற்புதம் நடக்கும். ஆமென். சிலைகளை பார்த்து கும்பிடக்கூடாது, கர்த்தரை தேடும். ஆலயம் ஒன்று இருந்தது, சிஎன்ஐ சர்ச், வட இந்திய ஆலயம். அது பூட்டப்பட போகிறது. வாட்ச்மேன் அப்படி பூட்டுறாரு.
உள்ளே போய் ஜெபிக்கலாமா? ஏன்னா இங்கே எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். நான் போய் ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டேன். போப்பான்னா அங்கே போய் ஒரு பெஞ்சில் உட்காந்து ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டேன். அழுகிறதே இந்த ஆனால் உள்ளே போயிட்டான் ஒரு வாலிபன். என்ன செய்கிறான்னு அவன் கவனிச்சிட்டு இருக்கிறான். வாட்ச்மேன் சத்தம் போட்டுலாம் ஜெபிக்கலைங்க. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடுனுச்சு. கையில் கட்சி கூட கிடையாது. கையால் தொடச்சிட்டு, என்னப்பா என்னுடைய நிலைமை, என்ன செய்ய போறீங்க என்று ஆண்டோட்ட அழுதுகிட்டு இருந்தேங்க. எழுந்தேன். இவர் தான் கேட்டை பூட்ட போறாரே என்று சீக்கிரமாக முடிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு வெளியே போனேன். அவன் என் முகத்தை பார்த்தான். அவர் செய்கை சொல்லி, நான் வேறு மொழிக்காரங்கிறத புரிஞ்சிட்டதுனால செய்கையில் பேசினார், ஊம பாஷையில். ஏன்ப்பா அழுகுற? ஸ்திரியே நீ ஏன் அழுகிற? அப்போ நான் சொன்னேன், கிறிஸ்டியன்ஸ் யாரும் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அவன்கிட்ட பேசினேன். இப்படி போ அப்படி போன்னு ஒரு படம் மாதிரி காண்பிச்சான். நான் தான் ஆவலில் இருக்கனே, லெஃப்ட் ரைட் அப்படி போனேன். அதெல்லாம் பெரிய அற்புதமான சாட்சிகள் சொல்லிட்டு முடிக்கிறேன். போன உடனே அவன் சொன்ன அந்த செய்கையின்படியே போனேன். ஒரு போர்டு தொங்குனுச்சு, ரெவரண்ட் K.T. தாமஸ், வட இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்னுடைய பிரசிடென்ட் என்று போர்டு ஒன்று இங்கிலீஷில் தொங்குனுச்சு. பார்த்தீங்களா? உன் கண்ணீரை துடைக்கும் கர்த்தர். ஆமென். கண்ணீரை துடைக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அற்புதம் செய்ய போறாரு. நம்முடைய கண்ணீரை பார்த்துட்டாருன்னா, கண்ணீரை கண்டுட்டாருன்னா, கண்ணீரை கேட்டுட்டாருன்னா, கண்ணீரின் அளவு முத்த கண்ணீர் விட 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 கர்த்தர் உன்னை விசாரிக்க இறங்குவார். கர்த்தர் உன்னை விசாரிக்கும் போது உன் கண்ணீரை துடைப்பார். துடைக்கிறது என்றால் என்ன? ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுவார், ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அந்த இடத்துல நான் வெளியே போய் நின்ற போது, அப்பா இவ்வளோ நேரத்தில் ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டருடைய வீடு கிடச்சிருச்சுப்பா என்று சொல்லி, ஒரு அழுக்கடைந்த சட்டையோடு பேண்டோடு 3-4 நாட்கள், 3வது நாள் எந்த குளியலும் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு வாலிபனாக அங்கே போய் நான் நின்றபோது, என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். உள்ளே 3 ஆத்துமாக்கள் இருந்தன. ஒன்று தாய், மற்றொன்று தாயின் மகள், மற்றொன்று அந்த மகளுடைய கைப்பிள்ளையாகி ஒரு மகள். 3 பேரும் இருந்தார்கள். நன்றாக ஆங்கிலம் தெரிந்தவர்கள். உள்ளே போனேன். வாருங்கள் என்று சொன்னார்கள். உள்ளே போனேன். என்ன விஷயம்? யாரை தேடுகிறீர்கள்? போர்டை பார்த்தேன். ஐயாவை பார்க்க வேண்டும், அவர் வெளியே போயிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னுடைய நிலைமையை சொன்னேன். இந்த நிலைமையில் நான் இங்கே வந்திருக்கிறேன், பணத்துக்காக வரல, வேறு உதவிக்காக வரல, எனக்கு ஒரு முகவரி தேவை. அந்த நபருடைய முகவரி தெரிந்தால் அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அங்கே தங்கி இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு திரும்புவேன். ஆகையினால் எல்லாத்தையும் இழந்து விட்டேன் என்று சொன்னபோது, ஆங்கிலத்தில் சொன்னபோது, அவர்கள் என்னுடைய உண்மை நிலைமையை புரிந்து கொண்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார்கள். உடனடியாக என்னுடைய சாட்சியை சொன்னேன். அந்த சாட்சி என்னவென்றால், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சில புதிய முகங்களை பார்க்கிறேன். சிறு பிள்ளையாயிருந்தேன். அந்த குழந்தை பருவத்திலே எனக்கு ஒரு கொடிய வியாதி வந்தது. அந்த வியாதி வந்தபோது நான் மரித்து போனேன். செத்துப்போன எனக்காக ஒரு சவப்பட்டி செய்வதற்காக எங்கள் அப்பா பணம் கொடுத்து ஆளை அனுப்பிவிட்டார். என் பையனுக்கு ஒரு சின்ன சவப்பட்டி செஞ்சுட்டு வாங்க என்றது. வெகு தூரம் அல்ல, ஒரு ஃபர்லாங்கில் 4 ரோட்டில் என்றதான இடத்துல அங்கே பெட்டி செய்கிற ஒரு ஐயா இருந்தார். அவரிடத்துல பணத்தை கொடுத்து அனுப்பியாச்சு. ஆகையினால பெட்டி செய்யப்பட ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் துக்க செய்தி ஊரெல்லாம் பரவிற்று. பரவின செய்தியை கேட்டு விசுவாசிகளும் உறவினர்களும் வந்து என் தாய் தந்தையோடு குழந்தையை பார்த்து அழ ஆரம்பித்தார்கள். குழந்தையை குளிப்பாட்டி அடுத்த அடக்கத்திற்கு ஆயத்தம் பண்ண வேண்டும். அந்த நிலைமையில் இருந்துதான் அந்த குழந்தை தாயின் மடியிலே எல்லா உஷ்ணமும் இழந்து அந்த சூடெல்லாம் போய் ஜில்லுன்னு அந்த ஹார்ட் பீட்லாம் நின்று பல மணி நேரம் ஆயிடுச்சு. பிணத்தை வைத்துக்கொண்டு முத்தம் போட்டு கதறி 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 தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில்
வெகு தூரத்தில் வேலைக்கு பணிக்கு போயிருந்ததான ஜான் என்றதான ஒரு ஐயா செய்தி அவருக்கு போன போது அவர் குதிரை வண்டி அப்பொழுது வைத்திருந்தார். அந்த குதிரை வண்டியிலே வேகமாக, அவர் தான் பெரிய பணக்காரர்கள் சபையிலே, அந்த குதிரை வண்டியில் வந்து மாலையிலே கிட்டத்தட்ட 3 மணிக்கு அவர் வந்து இறங்கினார். இறங்கின போது உள்ளே பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டம், எல்லாம் குழந்தையை குளிப்பாட்டி அந்த குழந்தையை அடக்கம் பண்ணுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஜான் குதிரை வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னால் சகிக்க முடியவில்லை, நான் நேசிக்கிறேன் போதகர், நான் நேசிக்கிறேன் சகோதரி, ஏன் ஆண்டவரே இந்த குழந்தையை கொடுத்துட்டு எடுத்துட்டீங்க, எப்படிப்பா என் தங்கச்சி தாங்குவாங்க, என்னம்மா நீ பாசம் உள்ள விசுவாசிகள்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க, நமக்குள்ளேயும் அந்த ஒரு அன்பு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் அழுது முழங்கால் படி, நல்ல பரிசுத்தவான், ஆவியில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷை, இந்த அந்நிய பாஷையெல்லாம் தப்புன்னு சொல்றானே, அவன்லாம் கேட்கணும் இந்த சாட்சியை. நான் அவங்களுக்கு சொன்னேன், அதை உங்களுக்கு வேற விதமாக சொல்லிட்டு இருக்கேன். அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அந்த ஆவியிலே அந்நிய பாஷையிலே பேசி முழங்கால இருந்து ஜெபித்து பரிசுத்தாவில் நிரம்பின மனுஷன் ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்திலே ஒரு நீண்ட நெடிய உருவம் உடையவர், நீண்ட அங்கியை போட்டிருக்கிறார், நீண்ட தலைமுடி, பின்புறம் தான் தெரிகிறது, கையிலே ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டு போகிறார். அந்த குழந்தையின் கால்கள் எல்லாம் ஆடுகிறது. அவர் வேக வேகமாய் போகிறார். போய்கொண்டிருக்கும் போது இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் போகிறார். வலதுபுறத்திலே சாலையிலே ஒரு தண்ணீர் குழாய் இருக்கிறது. அந்த தண்ணீர் குழாய் அடியிலே குழந்தையை வைத்து அந்த குழாயின் மேலே இருக்கிற திருகி விடுகிறார். தண்ணீருக்கு பதிலாக இரத்தம் பீறிட்டு அந்த குழந்தை மேலே விழுகிறது. உடனே அவர் தரிசனத்தை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லும்போது, மரித்து கிடந்திருந்த நான் என் தாயின் மடியிலிருந்து உருண்டு வெளியே வந்து எழுந்து நின்று வீட்டுக்குள்ளே ஓட ஆரம்பித்து விட்டேன். ஜீவனுள்ள நாளளவும் இந்த சாட்சிகள்லாம் நான் மறக்க முடியாது. என் தாய் என்னை வளர்த்த விதம் என்னவென்றால், உன்னை மறுபடியும் கர்த்தர் தந்தார், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்லி என் தாய் வளர்த்தாங்க. ரொம்ப பக்தி உள்ளவங்க என் தகப்பனும் தாயும். ஆகினாலே அதை கண்டு அதை பயந்து பயந்து நான் வாழ்ந்தேன். இதை நான் சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த தாயின் மகள், அவர்கள் கையிலே ஒரு குழந்தை, பெண் குழந்தை. இந்த மகள் இருக்கிறாங்களே, பேத்தி அல்ல, மகள் இருக்கிறாங்களே, அவங்க சிறு குழந்தையாக இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் பாஸ்டர் ஊழியத்துக்கு வெளியே போயிருந்தாங்களாம். போயிருக்கும் போது இவங்களுக்கு பயங்கர ஜுரமா, விஷ ஜுரம். அந்த ஜுரத்தில் அந்த குழந்தையாக இருந்ததான அந்த பெண் செத்து போயிடுச்சான். செத்து போன அந்த குழந்தையை போட்டு தாய் அழுது கொண்டிருந்தார்களாம். எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயா மினிஸ்ட்ரியை இடையில முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தால் குழந்தை மரித்து கிடக்கிறது. அந்த மரித்து கிடக்கிற அந்த குழந்தையை அவர் பார்த்து அழுது புலம்பி, என்ன ஆண்டவரே, உங்கள் ஊழியமாக நான் வெளியே போனேன், என் பிள்ளை செத்து போச்சே, என் மகள் இறந்துட்டாளே என்று அவர் அழுத போது அவர் மேல் பரிசுத்தாவினர் வந்தார். பரிசுத்தாவி அவர் மேல் வந்தபோது அவர் கைகளில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் மரித்து கிடந்த அந்த குழந்தைக்குள்ளே வல்லமை பாய்ந்த போது அந்த குழந்தை எழும்பி விட்டது. எப்படி இருக்கும் நான் சொல்ற சாட்சியம், அவங்க வீட்டில் நடந்திருக்கிற சாட்சியம் அவ்வளவுதாங்க. 4 பேரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷையில பேசி இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்கூட்டர் வந்து நிக்குது. தான் வீட்டில் என்னமோ நடக்குது, என்ன ஒரு எழுப்புதல், மகிமையான எழுப்புதல், இப்படி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு பாஸ்டர் வந்து எட்டி பார்க்கிறார். அங்கே ஒரு வாலிபன் அழுக்கு துணியோடு தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறான். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பார்க்கும்போது அமைதலாய் வந்து நின்று விட்டார். ஜெபம் முடிந்த உடனே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு, who are you, எங்கிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, I witnessed everything, you are a man of God, நீ ஒரு தேவ மனுஷன், உனக்கு என்ன வேண்டும் என்று எல்லாவற்றையும் கேட்கும்போது, ஐயா நான் உங்கள்கிட்ட பணம் கேட்க வரல, இந்த ஆபிரகாம் என்பவர் டெல்லி ஒரு பெரிய நகரம், எங்கே இருக்கிறார், அவர் என்னை அழைத்தார்,
நான் அவரிடத்தில் போக வேண்டும். ஆபிரகாம் தானே, இந்த ஆபிரகாம் தானே தினந்தோறும் என் வீட்டுக்கு வருவானே, நான் உன்னை அங்கே கொண்டு போய் சேர்க்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுடைய வழிகளை, அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கும்போது, ஆலயத்தில் விடுகிற கண்ணீருடைய வல்லமையை அவர் கேட்கிற அனுபவத்தை நான் கண்டபடினாலே, ஜானுடைய கண்ணீரை கண்டவர், கேட்டி தாமஸ் ஐயாவுடைய கண்ணீரை கண்டவர், 2 அற்புதங்களை செய்து 2 பேர் உயிரோடு இருக்கிறோமே. அல்லேலூயா. என்னுடைய துணைவியார் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, அவங்க பேர் என்ன? ஜான் பெரிக்ஸ் என்றதான அந்த குடும்பம் தான் இப்போ நான் சொன்னேனே இந்த அற்புதம் கண்ட பிள்ளை. அவங்க குடும்பத்தில் தான் வல்லமையான ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி தேசமே அவர்களை அசைகிறது. நம்மெல்லாம் ஒரு சாமானியமான ஆட்கள், ஆனால் இரக்கம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார், கர்த்தர் உன் கண்ணீரை கேட்கிறார், கர்த்தர் உன் கண்ணீரை அளவிடுகிறார், கர்த்தர் உன் கண்ணீர் நிமித்தம் இறங்கி வருகிறார், கர்த்தர் உன் கண்ணீரை விசாரிக்கிறார். கர்த்தர் உன் கண்ணீரை தன் சொந்த கைகளாலே துடைத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அற்புதம் உனக்கு காத்திருக்கிறது, ஒரு விடுதலை உனக்கு காத்திருக்கிறது. இது தேவ சத்தம். அழுகையை பிடி. ட்ரை டியர்ஸ். எத்தனை பேருக்கு புரிந்தது? ட்ரை டியர்ஸ். அழுகையை பயன்படுத்திப்பார். கர்த்தரிடத்தில் அழு, மனுஷனிடத்தில் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் 2 வசனங்களை வாசித்துவிட்டு நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 7:17. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. தேவனே தமது சொந்த கைகளினாலே தமது ஜனங்களுடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து போடுகிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு பகுதியை சொல்லிட்டு முடிக்கிறேன். மோசஸ் குழந்தையா இருந்தார். கட்டளை வந்துச்சு, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் தூக்கி எரிஞ்சிடு. நாணல் பட்டியில் வச்சு அம்மா நதியில் விட்டாங்க. நதியில் விட்ட போது குழந்தை அப்படியே மிதந்து போய்கொண்டே இருக்கிறது. என்னை கேட்டால் அது நைல் நதியும் இல்லை, அது காவேரி நதியும் அல்ல, அது வைகை நதியும் அல்ல, அது மரண நதி. என்ன நதி? மரண நதியிலே அந்த குழந்தை போய்கொண்டிருக்கிறது. நாணல் பட்டியிலே திடீரென அந்த குழந்தை நாணல் பட்டியில் இருக்கிற அந்த பெட்டி நாணலில் போய் சிக்கியிருக்கும். அந்த நேரம் பார்த்து டைமிங்கை பாருங்கள். டைமிங் நான் சொன்னல, எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு கர்த்தர் அழகாக செய்வார். ஆமென். இந்த டைமிங் நானும் பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய அற்புதத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அற்புதத்தை அந்த வீட்டில் அடைஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து எழுப்புதல் அடைந்து கர்த்தரை துதிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் பாஸ்டர் வராரு. இல்லையா? கர்த்தருக்கு மகிமை. ஒருத்தன் என்ன கொலை செய்ய பார்க்குறான். அந்த நேரத்தில் இன்னொரு தம்பி ஜானகிராமன் வரான். அந்த ஜானகிராமன் அந்த சத்தத்தை கேட்கிறான், என்னை கொலை செய்ய திட்டமிடுகிறார் என்று. நீ கும்பகோணமா, நீ அங்கிருந்து வந்திருக்கிற, உண்மையா தான் நீ சூட்கேஸை இழந்தியா? ஆமாம் தம்பினா, அவன் உன்னை கொலை செய்ய பார்க்குறான், அவனோட போறியா என்னோட வையா என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறான். டைமிங். தேவனுடைய கிரியைகள் அற்புதமாய் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது மோசே மிதந்து கொண்டு போய் நாணல் பட்டியலில் சிக்கிக் கொண்டிருக்கும்போது ஏற்ற வேளையிலே ராஜகுமாரத்தி, பார்வோனின் குமாரத்தி தோழிகளோடு வந்து ஸ்நானம் பண்ண அந்த நதிக்கு வருகிறாள். அப்பொழுது ஒருத்தி பெட்டியை கண்டு, இங்கே ஒரு பெட்டி இருக்குது, என்னன்னு தெரியலம்மா என்று எஜமாட்டிட்ட ராஜாத்திட்ட கொண்டு வந்து காமிக்கிறா. நல்லா கவனிங்க, அவள் திறந்திருந்தா கூட தூக்கி போட்டு வந்திருப்பான். ஏன்னா அவள்கிட்ட அதிகாரம் இல்லை, அவளுக்கு உயிர் போயிடும். இப்போ அவள் திறக்காம கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறா? அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து ராஜாத்திட்ட கொடுக்குறா. இந்த ராஜகுமாரத்தி அந்த பெட்டியை திறக்கிறா. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அழகுள்ள சௌந்தரியமான குழந்தை அது. அதனால தான் அவங்க அம்மாவே, இவ்வளவு அழகுள்ள பிள்ளைய நான் எப்படி கொள்றது?
நதியில் போடுறதுன்னு ரொம்ப நாள் வச்சு மறைச்சு பார்த்தாங்களாம். அவ்வளோ அழகுள்ள மோசே, அழகான குழந்தை அப்படின்னு அவளுக்கு இரக்கம் உண்டாலிங்க. பெட்டியை திறந்த போது குழந்தை அழுதது. எந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா விட்டுட்டு போவீங்களா? சகோதரிகளை உங்களை பார்த்து கேட்குறேன். அதில் ஆம்பளை பிள்ளைன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம் இல்லையா? ஐயோ பாவண்டா, அது ஆம்பளை பிள்ளைப்பா அப்படின்னு கூட சொல்லுவீங்கல்ல. அவள் பாருங்கள், அந்த குழந்தையின் அழகை பார்த்து மயங்கவில்லை, அந்த குழந்தையின் அழுகையை பார்த்து மயங்கினாள். ஒரு எகிப்தின் ராஜகுமார்த்திக்கே ஒரு குழந்தையின் அழுகையை பார்த்து நகர்ந்து போக முடியவில்லை. சொந்தம் பாராட்டி விட்டால், அந்த குழந்தையை தத்தெடுத்து விட்டால் என்று சொன்னால், தமது வெளியேறப்பெற்ற குழந்தைகளாகிய உங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்கள் அழுகையை பார்த்து அந்த புறம் இந்த புறம் போயிடுவாரா? நீங்க தான் பதில் சொல்லணும். போவாரா? உன் அழுகைக்கு வல்லமை இருக்கிறது, உன் கண்ணீருக்கு வல்லமை இருக்கிறது. அதை கர்த்தரிடத்தில் விடு, அவர் உன் கண்ணீரை துடைப்பார். ஜெபிப்போமா? ஜெபித்து அடுத்த கட்டத்துக்கு வேகமாய் கடந்து செல்வோம். எல்லாரையும் இழந்து நிற்போம். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்தா இன்னும் பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இங்கே காத்திருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளவுதான் டைம் நமக்கு. ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இந்த கண்ணீர் அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அன்பு போதகர் ஆவிக்குரிய சகோதரர் எல் ஜோசப் அவர்கள் தான் சொல்லுவாங்க, கண்ணீரின் அனுபவம், பெருமூச்சின் அனுபவம் தேவனை அசைக்கும். முழங்கால் யுத்தத்தில் கண்ணீர் விட்டு அழு என்று அடிக்கடி அவர் சொல்லுவார். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி சும்மா ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. சும்மா கடந்து கத்திக்கிட்டு இருக்கிற ஜெபத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உள்ளம் உடைந்தவனாக, கண்ணீர் சிந்துகிறவனாக நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும்னு கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, அப்படியே கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நல்லா அப்படியே பிடிச்சிடுங்க. அப்படியே இந்த அனுபவத்தை பிடிச்சிடுங்க. இந்த ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுங்க. இந்த வகையான ஒரு மாற்றத்துக்கு இடம் கொடு. கல்லான உன் மனசை உன் கல்லான மனசை உடைச்சு வாயை தர, கண்கள் கலங்கட்டும், கண்கள் கலங்க ஆரம்பிக்கட்டும். அப்பான்னு கூப்பிடு. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசுயா. சுகம்
தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி கண்ணீரை துடைப்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை அளப்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையில சுமந்து தீர்த்தீர் ஐயா. இப்ப நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இப்ப கண்ணீர் வடித்து கர்த்தரிடத்துல கேட்டீங்கன்னா, இப்பொழுதே உங்கள் சரீரங்களிலே வல்லமை இறங்கும், உங்கள் சரீரங்களிலே வல்லமை இறங்கும். கர்த்தருடைய அற்புத சுகம் இந்த நேரத்தில் உண்மையில இறங்கும். உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது ஜெபித்துக்கொள், அங்கே ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை
சுகம் தருபவரே